அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு, அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் திருவடிகளை வணங்கிக் கொண்டு, அடியார் பெருமக்களாகிய உங்கள் திருவடிகளை வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். பாம்பன் சுவாமிகளுடைய தகராலய ரகசியத்தை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்றோம். அதில் இடையில மழையின் காரணமாக தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. அந்த வாரங்களில் சஷ்டியும் அமைந்திருந்தது. சஷ்டி விழாவில் 4 நாட்களும் அருணகிரிநாதரை பற்றியும் தாயுமானவர் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள், வள்ளல் பெருமான், குமரகுருபரர், குமரகுருதாசர் என்கிற 6 தலைப்புகளில் சொற்பொழிவை அங்கே சென்னை சைவ சமய பக்த ஜன சபையில் எடுத்திருந்தேன். அதனைத் தொடர்ந்து இங்கே நமக்கு இந்த தகராலய ரகசியத்தின் பழைய வகுப்புகளை அடிப்படையாக கொண்டு நாம் இன்றைய நாளும் அதே சிந்தனையில் அமைக்க முடியாது. ஏனென்றால் தொடர்ந்து கேட்டு வருகிறவர்கள் அனைவரும் அதை வரும்பொழுது நாம் சிந்தித்துக் கொள்ளலாம். அதில் ஒன்றும் குறையில்லை. இடையிலே சஷ்டி அமைந்த பிறகு நமக்கு ஒரு இந்த வள்ளல் பெருமானையும் குமரகுருதாசரையும் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதாக அன்றைக்கு இறுதி நாள் சொற்பொழிவு அமைந்திருந்தது. அதில் ஒரு சில சிந்தனைகள் வந்தன. அதன் அடிப்படையில் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள், வள்ளல் பெருமான் இருவரும் எப்படி இறைவனுடைய கொள்கை தொண்டிற்கு இறுதி கட்ட பணியை செய்தவர்கள் என்பதாகிய ஒரு விளக்கத்தை நான் அமைத்திருந்தேன். அதனிடையே அதாவது நேற்று கூட அதை குறிப்பிட்டிருந்தேன். வள்ளல் பெருமான் திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளி பதிவலர் அருட்பெருஞ்சோதி என்பதாக ஒரு வார்த்தை அமைக்கிறார். இந்த அருட்பெருஞ்சோதி என்று சொன்னால் வளர் அருட்பெருஞ்சோதி என்று அவர் அதில் சொல்லுகிறார். அதே மாதிரி நம்முடைய பாம்பன் சுவாமிகள் 5 முக சிவனுக்கு பிறகு 6 முக சிவன் என்று முருகப்பெருமானை சொல்லிவிட்டு வளர் அருமுக சிவன் தான் வந்து என்னை காக்க என்பதாக சொல்லுவார். இந்த வளர் என்ற சொல்லை கடவுளுக்கு ஏன் போட வேண்டும்? நம்ம மாதிரி வளர்ற ஆள் கிடையாது. கடவுள் உங்களுக்கு ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா வளர் காளின்னு ஒன்று இருக்கும். இன்னொரு இடத்துல வளர் சிவலிங்கம்னு திருவொற்றியூரில் இருக்கும். வளர் காளியும் அங்கே தான், வளர் காளியும் அங்கே தான், வளர் சிவலிங்கமும் அங்கே தான். திருவொற்றியூரில் போனீங்கன்னா தென்மேற்கு திசையில் இருக்கும். அது திருவொற்றியூர் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா வளர் காளி இருக்கும். அந்த நட்சத்திர லிங்கங்கள்லாம் தாண்டி வளர் காளி இருக்கும். அதுக்கு அடுத்து போனீங்கன்னா ஆகாசலிங்கம் அப்படிங்கிற மாதிரி கூரை இல்லாமல் அது வளர் லிங்கம். பனாரஸில் ஒரு லிங்கம் இருக்குது. அது பெரிய, அதாவது நம்ம சோழர்கள் திருப்பணியில் செய்யப்பட்ட லிங்கம் அது. ஏன்னா அவ்வளவு அழகாக இருக்கும் அங்கே தட்சிணாமூர்த்தி சிலை. அங்கே போனேன். ஆனால் அதெல்லாம் உடைச்சிருப்பாங்க. அது கீழே ஒரு சிலை கிடக்கும். அது சோழனுடைய ஏதோ ஒரு சோழனுடைய திருமேனி, அது சிற்பம். அந்த சிவலிங்கத்துக்கு பேர் தில் பாண்டேஸ்வர்னு பேர். தில் பாண்டேஸ்வர். தில்லுன்னா எள்ளு, தில்லி காத்தேல் அப்படின்னா நல்லெண்ணெய்னு அர்த்தம். தில் பாண்டேஸ்வர். அங்கே வடநாட்டில் நம்ம நல்லெண்ணெய் தில் காத்தேல் தான் கேட்போம். தில்னா எள்ளு. அந்த தில்பாண்டேஸ்வரர் லிங்கம் என்னன்னா தினம் ஒரு எள்ளு அளவுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும்.
அதான் தில்பாண்டேஸ்வர். நீங்கள் போனீங்கன்னா காசியில் பார்க்கலாம். காசியில் சுனார்புரால் பக்கத்தில் தான் அது இருக்குது. அது நாமளே தண்ணி நீங்கள் எடுத்து ஊற்றி அபிஷேகம்லாம் பண்ணலாம், நீங்களே பூ போடலாம், நல்ல பெரிய அளவு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நமக்கு ராஜராஜ சோழனும் பிரகதீஸ்வரர், பெரிய இறைவன் பிரகதீஸ்வரர் அப்படின்னு அந்த ஆலயத்தை அமைக்கிறாங்க. இது வளர் சிவலிங்கம் அல்லது வளர் காளி இந்த மாதிரி எல்லாம் கடவுளுக்கு ஏன் வைக்கிறார்கள்? எப்போ நம்ம பாம்பன் சாமிகள் வளர் அருமுகச்சிவன் என்று சொன்னது ஏன்? அப்புறம் வள்ளல் பெருமான் வளர் அருட்பெருஞ்சோதி என்று சொன்னது ஏன்? உங்களுக்குலாம் தெரியும். ஆறுமுக சிவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் போகிறவங்களுக்கு அது தெரியும். திருச்செந்தூரில் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன வழியில் உள்ளே போனீங்கன்னா 5 லிங்கம் இருக்கும். பஞ்சலிங்க தரிசனம். இந்த 5 லிங்கத்தோடு 6வது லிங்கமாக இருப்பவன் தான் முருகப்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அதான் அதோ முக தரிசனம். அப்ப லிங்கம் பஞ்சலிங்கம் கூட ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 முகம் காட்டுறதுக்காக. அதாவது 4 திசைகளுக்கு 4, அப்புறம் சத்யோஜாதம் என்று ஒரு முகம், அது ஈசானம் என்று ஒரு முகம், ஆக 5 முகம். தத்புருஷம், ஈசானம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் அப்படின்னு அந்த முகங்களை சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், மொத்தம் கடவுள் 5 தொழில்களை செய்கிறார். இந்த 5 தொழில்களை செய்கிற கடவுள் அப்படின்னு காட்டுறதுக்கு 5 முகம், அவ்வளவுதான். அதோட கூட இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் இந்த 5க்கும் மூல முகம் அப்படின்னு அதை வச்சு அது அதோ முகம். அதோ முகம்னா கீழ் நோக்கிய முகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை இருக்கு. இப்ப வீட்டுல ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சில குடும்பங்கள்ல அப்படி இல்லை, தான் தோன்றித்தனமா எல்லாரும் ஒரு வேலையை செய்வாங்க. பழைய மரபான குடும்பங்கள்ல ஒரு ஆள் வேலை செய்யறாங்கன்னா அது தலைவர் வரைக்கும் தெரிஞ்சு அவர் கண்ட்ரோல், அவர் சொல்லி தான் அதை செய்வாங்க. அதில் தலைவரும் சில கூட, அதாவது நீங்க போனீங்கன்னா அப்பா கிட்ட போய் கேட்டீங்கன்னா பையன் ஒருத்தங்க கேட்டு சொல்றான்னுவாங்க, பையன்கிட்ட கேட்டீங்கன்னா அப்பா ஒருத்தங்க கேட்டு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு, அதாவது போல நீங்க ஃபைல் போட்டீங்கன்னா கையெழுத்து கிளர்க்கு அந்த சூப்பரண்ட் தான் போட்டிருப்பாரு. ஆனா ஃபைலு உயர் அதிகாரி வரைக்கும் போயிட்டு வரணும். அதுல எங்கேயாவது அவங்க சைன் இருக்கும், அந்த இதுல ஆர்டர் வாங்குற பேப்பர்ல இருக்கும். ஆனா கையெழுத்து நமக்கு ஆர்டர் சேரும்போது அதுல இருக்கிற கையெழுத்து சூப்பரண்ட் கையெழுத்து, அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரார் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா போயிட்டு வர்றது எல்லாருக்கும் போயிட்டு அவங்க ஒப்புதல் இல்லாம ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வெளியில பேர் படைத்தல் சிவமா இருக்கலாம், அல்லது படைத்தல் சிவம்னா பிரம்மம்னு வச்சுங்களேன், பிரம்மன். ஆனா அதுக்கு மூலம் யாருன்னா அதோ முகம், முருகன் அர்த்தம். இப்ப கடவுளை பத்தி நாம எந்த கடவுள்கிட்ட வாங்குறோம், எந்த கடவுள்கிட்ட கொடுக்குறோங்கிறத பத்தி தெரியல. ஆனா மூலத்தை நீங்க பொறுத்திட்டா, நீங்க வாங்கும்போது அதுகிட்ட வெளியில வாங்குறீங்கல்ல, அதுகிட்ட வாங்குறேன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா கொடுக்கறது அதுதான் கொடுக்கும். இப்ப நீங்க தாக்கிய நாயனார் புராணம்லாம் பாத்தீங்கன்னா கல்லால் அடிக்கிறாரு, அது பூவால தான் அர்ச்சனை பண்ணாருன்னு நம்ம சொல்றேன்ல, மனசை வச்சு. அவர் நினைப்பு பூன்னு நினைச்சுக்கிறார் கல்ல, ஆனா கல்லால தான் அடிக்கிறார் வெளியில பாக்குறவங்களுக்கு. இப்ப நீங்க கோயில்ல இருக்கிற லிங்கத்துக்கிட்ட தான் வாங்குவாங்க, ஆனா வாங்குறது யாருக்கிட்ட அப்படின்னா மூலவர்கிட்ட வாங்குறாங்க. வெளியில பாக்குறவங்களுக்கு இங்கதான் திருவாவடுதுறையில தான் திருஞான சம்பந்தர் வாங்கினார்னு அர்த்தம். ஆனா திருஞான சம்பந்தர் யாருக்கிட்ட வாங்கினார்னா முருகன்கிட்ட தான் வாங்கினார். திருவாவடுதுறையில திருஞான சம்பந்தர் யாருக்கிட்ட வாங்குறாருன்னா சிவலிங்கத்துக்கிட்ட வாங்கல. சிவலிங்கம் தான் கொடுக்குது வெளியில நம்மளுக்கு, நம்ம கண்ணுக்கு. ஆனா வாங்குறது கொடுக்கறதுல அந்த டைலிங் தான். யாரு? அந்த லிங்கத்துக்குள்ள அவர் முருகனை பாக்குறாருன்னு அர்த்தம். இது ஏதோ முருகன் தான் வழிபட்டாரு திருஞான சம்பந்தர் நீ கட்சி கட்டுற வேலை இல்லை. கடவுளை பார்க்கிற வித்தையே அப்படிதான். கடவுளை பார்க்கிற வித்தை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த இடத்துக்கு அந்தந்த மூர்த்தம் இருக்கும். இப்போ திருவொற்றியூர் போனீங்கன்னா நமக்கு ஒன்று கிடைக்கும். அதே எங்க கும்பகோணம் போனீங்கன்னா ஒன்று கிடைக்கும். இப்போ நாகதோஷம் இருக்கிறவங்கலாம் கும்பகோணம் பக்கம் போவாங்க. அதுக்கப்புறம்
எந்தெந்த கோயில் நாகதோஷம்னு சொல்றாங்களோ எல்லா கோயிலுக்கும் போவாங்க. ஆனா நமக்கு தெரிஞ்சு நாகதோஷத்தினுடைய உச்சபட்சத்தை தீர்க்கிறது வந்து திருவொற்றியூர். ஆனா அது யாருக்கும் ஜோசியர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? நமக்கு அது தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்பு புத்துல கடவுளை தெரிஞ்சுக்கிட்ட இடம் அந்த இடம் திருவொற்றியூர். மற்ற இடம்லாம் பாம்பு வழிபட்ட இடம். பாம்பு புத்திலேயே கடவுளை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அது எல்லாத்த விட ஆற்றல். அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு வரலாறு நடக்குது. அந்த அம்மா பேரை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போனாலே அவன் செத்து போயிடுவான். யாரு? சங்கிலியார். அவன் பாம்பு கடிச்சு செத்து போயிடுறான். அப்போ அந்த தோஷத்தை முழுக்க இருக்கிறாங்க அவங்களுக்கு. இப்போ அவங்கள யார் கல்யாணம் பண்ண முடியும்னா சாவாத ஒரு ஆள் தான் கல்யாணம் பண்ண முடியும். அதுதான் சுந்தரர். வெளியில பார்க்கறதுக்கு ஏதோ அந்த அம்மா பூ கட்டுறவங்களை ஒரு கல்யாணம் பண்ணாருன்னா அவங்கள தவிர யாரும் அவங்களை கை வைக்க முடியாது. அதாவது கல்யாணம் கூட பேச முடியாது, செத்து போயிடுவான். அந்த அளவுக்கு முழு தோஷம் அது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதுல ஒரு ஆற்றல். அப்ப சாகாத ஒரு ஆற்றல் இருக்கிறவன் தான் அவங்கள கல்யாணம் பண்ண முடியும். இது மாதிரி கடவுள் இதுக்குள்ளேயும் ஒரு கொக்கு வச்சிருப்பார். உங்களுக்கு வெளியில பாக்குற மாதிரி ஒண்ணு தெரியும், உள்ளுக்குள்ள நிறைய கொக்கி இருக்கும். அப்ப திருவொற்றியூருங்கிறது அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள இடம். அதனாலதான் திருவொற்றியூருங்கிறது வந்து மற்ற இடத்துல சேராது. திருவொற்றியூருங்கிற அந்த கடவுள் வரலாறு இருக்க, அதுக்கு வராம மரணமில்லா பெருவாழ்வுக்கு போக முடியாது அப்படிங்கிறது அந்த தல வரலாற்று தத்துவம். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். திருவாரூர் ஒண்ணு, சிதம்பரம் ஒண்ணு, சிதம்பரத்துக்கு அப்புறம் திருவொற்றியூர் ஒண்ணு அடிக்கடி சொல்றது. ஏன் அப்படின்னா, இந்த திருவாரூர் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, திருவான்மியூர்ல இருக்கிற நமக்கு கடவுள் வந்து மருந்தீஸ்வரர், மயிலாப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு கபாலீஸ்வரர், அந்த ஏரியாவில் இருக்கிற தலைவர். இன்னும் அவங்க தெருவில் ஒருத்தவங்க இருப்பாங்க அம்பாள். அவங்க கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் இறைவன் கிட்ட போயிட்டு இப்படி போகணும். இந்த எல்லா கடவுளும் கடவுளுங்கிற பேரால ஒடுங்குற இடம் திருவாரூர். இப்ப நீங்க திருவாரூர் போனீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கிற கடவுளை நீங்க அங்க பார்க்கலாம். இப்போ காசியில எப்படின்னா, காசியில வந்து இல்லாத கடவுள் உலகத்துல இருக்க மாட்டாங்க. காசி இருக்குல்ல, காசியில உங்களுக்கு தெரியாது என்னென்ன பேர்ல தெய்வம் இருக்குதோ அத்தனை பேர், அதாவது இந்தியாவில் உலகத்துல அத்தனை பேர்லயும் அங்க தெய்வம் இருக்கும். அது எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு பார்த்தோம்னாலதான். அதுக்கு இணையா நம்ம காஞ்சிபுரத்தை உருவாக்குறாங்க. காசி காஞ்சி ரெண்டும் அதுக்கு இணையானது. அப்படிதான் காஞ்சி புராணம் எழுதுறார் சிவஞான முனிவர். காசிக்கு இணையா நம்ம காஞ்சிபுரத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். நீங்க காசிக்கு போக முடியாதும், காஞ்சிபுரம் போய் சுற்றி தெருவா சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோயில் இருக்கும். அது காசியினுடைய பிளான்ல காசி மாதிரியே அதை அமைச்சு கொடுக்குறாங்க நமக்கு. இந்த மாதிரி இருக்கிற எல்லா வகையாவே வைக்கிறது காசி காஞ்சி. ஆனா எல்லா கோயில்லையும் இருக்கிற லிங்கத்தை கடவுளை எல்லாத்தையும் ஒரே கோயில்ல ஒரே லிங்கத்தில் அடக்கிறது திருவாரூர். நீங்க போனீங்கன்னா அங்க ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு, நீங்க எவ்வளவு லெவல்ல இருக்கிறீங்கன்னு தெரியும், உங்களுக்குள்ள கடவுள் எவ்வளவு லெவல்ல இருக்கிறாருன்னு தெரியும். இன்னொன்னு, நீங்க எந்த ஊர் கடவுளை பார்க்க நினைக்கிறீங்களோ அந்த ஊர் கடவுளை அங்க பார்க்கலாம். இதுதான் ஆரூர்னு பேர். ஆரூர் அப்படின்னா யாரு எந்த ஊரோ அந்த ஊர் கடவுளை நீங்க அங்க பார்க்கலாம். அதாவது எங்க பார்க்கலாம்னா அந்த லிங்கத்திலேயே பார்க்கலாம்னு அர்த்தம். அங்க போய் சுத்தி தேடிட்டு இருக்கல. திருவாரூர்லயும் நிறைய அந்த கோயிலுக்குள்ளே மதிலுக்குள்ள ஏகப்பட்ட கோயில் இருக்கும். அது இல்லை பிரச்சனை, அது இல்லை அந்த விஷயம். அந்த மூலட்டானன், திருமூலட்டானன் அவனுக்கு பேரே. மூலட்டானன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மூலவர்னு சிதம்பரத்துல கடவுளுக்கு பேரு. மூலவர் திருமூலர். மூலவர் அப்படின்னா மூலமானவர். திருமூலர் அப்படின்னா நம்ம திருமூலருடைய சமாதின்னு நம்ம சிதம்பரத்தை சொல்லுவோம். ஆனா மூலவர் அப்படிங்கிறது எல்லாம் ஒடுங்குற இடம் மூலட்டானம். அதான் திருமூலட்டானம். எது? திருவாரூர் கோயிலுக்கு, அந்த மூலவர் கோயிலுக்கு திருமூலட்டானன் பேரு. திருமூலட்டானம் என்ன அப்படின்னா, இந்த 8 விஷயமாயிருக்கிற கடவுள் விஷயமும் அங்க அடங்கிடும். 8 என்ன அப்படின்னா, நிலம், நீர், தீ, வளி, வான், சூரியன், சந்திரன், ஆன்மா. இந்த 8லயும் இருக்கிற எல்லா 8 வகையாக இருக்கிற எல்லா கடவுளும் அங்க அடக்குன்னு அர்த்தம். அட்டம் அப்படின்னா 8. நிலம், நீர், தீ, வளி, வான். இப்ப நீங்க தண்ணியில லிங்கம் வச்சாலும் சரி,
ஆகாயத்தில் லிங்கம் வச்சாலும் சரி, பூமியில லிங்கம் வச்சாலும் சரி, நெருப்புல லிங்கம் வச்சாலும் சரி, இந்த 5 பூதத்தினுடைய விஷயமாக இருக்கிற கடவுளர்களும், சூரியனாக இருக்கிற கடவுளும், சந்திரனாக இருக்கிற கடவுளும், அதற்கு பிறகு ஆன்மாக்கள் மூலமாக அல்லது ஆன்மாக்கள் இருக்கிற கடவுளுமாக 8 பொருள்களிலும் இருக்கிற இறைவனுக்கு பேர் அட்டமானம்னு பேர். இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க தொகுத்து பார்க்கிற ஒரே இடம் திருவாரூர். அதான் திருமூலட்டானம்னு பேர். திருவாரூர் கடவுளுக்கு திருமூலட்டானம்னு பேர். அதுக்கப்புறம் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார், அங்கேயே அங்க வந்து நெருப்பாவே ஒரு இறைவன் இருப்பாரு, அனலாடி. அவர் வந்து யாரு, நமினந்தி அடிகள் விளக்கேற்றார்ல, அவர் தான் அந்த இறைவனை அறநெறி அந்த இடத்துக்கு பேர். எதிர இருக்கும், மூலட்டானத்துக்கு எதிர, தியாகராஜர் சமாதிக்கு நேர் எதிர பார்த்தீங்கன்னா அறநெறின்னு ஒன்று இருக்கும், திருவாரூர் அறநெறி. அதுக்கு பின்னாடி தான் பறவை உன் மண் தளின்னு இருக்கும். அதாவது எல்லாம் கடல்ல விழுங்குற அந்த மண், கடல்லையே விழுங்குற மண். அது கடல் மண்ணை விழுங்கும், ஆனா கடலை விழுங்குற மண் வந்து அந்த கோயில் எது, பறவையார் வழிபட்ட பறவை உன் மண் தளி அங்க இருக்குது உள்ள. அறநெறிங்கிறது நம்பினந்தி அடிகள் வழிபட்ட இடம். அதுலதான் வந்து உங்களுக்கு அது நெருப்பா இருந்த கடவுள் தண்ணீரா கருணையா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற வரலாறு அங்க உண்டு. எங்க, அதே திருவாரூர். இந்த திருவாரூர் வரலாறுல ஏன் இவ்வளவு விரிவா சொல்றேன் அப்படின்னா, அந்த வேற என்ன, எல்லா கடவுள், அதாவது நான் எத்தனை கடவுள்னு வைக்கிறேனோ, அல்லது எத்தனை கடவுள் உலகத்துல வந்து வேற பல்வேறு வகையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அல்லது நிலைநாட்டப்பட்டிருக்கிறதோ, அத்தனை கடவுளர் வழிபாட்டையும் நீங்க தொகுத்து அதுக்குள்ள இதுதான் அப்படின்னு ஒரே விஷயமா பார்க்கிற இடம் திருவாரூர். அதுக்கு பிறகு அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் நடராஜர் ஆடுறவர். அது எல்லாம் ஒடுங்குற இடம் சிதம்பரம். அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. இந்த 2லயே எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா திருவொற்றியூர் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பொருள்களும் எல்லாமுமாக இருக்கிற கடவுளும், அனுபவிக்கிற விஷயமுமாக இருக்கிற கடவுளுமாக இருக்கிற எல்லாத்தினுடைய முடிவான விஷயம் எது அப்படிங்கிறத காட்டுறதுதான் திருவொற்றியூர். இப்ப திருவாரூர்ல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். திருவாரூர்ல ஒரு வரலாறு, என்ன வரலாறு, மனுநீதி சோழன் வரலாறு. மனுநீதி சோழன் வரலாறு திருவாரூர்ல. அதை சேக்கிழார் முத எடுத்து காட்டுறார். அதுக்கு பிறகு வள்ளலாரும் அதே எடுத்து எழுதுறார். மனுநீதி சோழனுடைய பையன், அவன் பேரு என்ன, வீதி விடங்கன். அந்த இறைவனுக்கு தியாகராஜருக்கு பேரு வீதி விடங்கர்னு பேர். அதே பேர் தான் பையனுக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த வீதி விடங்கன் தேர்ல போகும்போது கண்ணுக்குட்டி செத்து போகுது, தேர் சக்கரத்துல மாட்டி. அதுக்கப்புறம் தாய் கண்ணுக்குட்டி அவன் வந்து தர்மம் கேட்குது, என்ன நீதி கேட்குது. நீதி கேட்கும் போது மன்னன் ஆலோசனை பண்ணி, பையன் எப்படி அந்த தாய் பசு வருந்துமாறு செய்தானோ அதே மாதிரி நான் வருந்து மாதிரி அந்த பையனை நீங்க தேர்காலில் இட்டு கொண்டுடலாம் அப்படின்னு கொடுத்துட்றான். அதுக்கு முன்னாடி நீதியை விசாரிக்கிறாங்க. என்ன நீதி, உத்தரபாகத்து நீதி, அப்புறம் மனு நீதி, அப்புறம் பூர்வ நீதி, இப்படி அப்படின்னு என்னென்ன நீதி உண்டோ அதை எல்லாத்தையும் அலசி பார்க்குறாங்க அமைச்சர்கள். ஆனா முடிவா அவன் இதை சொல்லிடுறான். மனு நீதினா நீங்க உடனே மனுஸ்மிருதிக்கு போகக்கூடாது. மனுஸ்மிருதிங்கிறது ஜாதியெல்லாம் எழுதுனது அதுதான், அது கிடையாது. மனுநீதிங்கிறது நாம மனுநீதி சோழன் வரிசையமா வர்றது. மனுஸ்மிருதி அப்படின்னா அது வடமொழியில இருக்கிறது, அதுதான் ஜாதியெல்லாம் நிறைய குறிப்பிட்டது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வரலாறு தெரியும். அதுக்குள்ள நாம அது இல்லை. இங்க மனுஸ்மிருதி வேற, மனுநீதி வேற. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மனுநீதி சோழனுடைய வரலாற்றுக்குள்ள இந்த டீலிங், அதாவது இந்த விஷயம் விவாதம் வருதா, அவன் முடிவு பண்ணிடுறானா. இப்ப அதுல என்ன நடக்குது, என்னத்தை வச்சு அவன் முடிவெடுத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எதை வச்சு முடிவெடுத்தான்னா, வள்ளலார் அதை எப்படி விளக்குறார், சேக்கிழார் அதை எப்படி விளக்குறார் அப்படின்னா, ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிர் புல்லோட உயிரா இருந்தாலும்
மனுஷனோட உயிரா இருந்தாலும் உயிருங்கிற வகையில எல்லாம் சமம். உடம்பு வகையில வேற்றுமை உண்டு. நம்ம உடம்பு வேற, மாட்டு உடம்பு வேற, ஆட்டு உடம்பு வேற, வேறுபாடு உண்டு. ஆனா உயிருங்கிற வகையில எல்லாமே சமம். அந்த எல்லா உயிர்லயும் சமம் மட்டும் இல்ல, இந்த சமமா இருக்கிற உயிர் உடம்ப விட்டு பிரிஞ்சா யார் வருத்தப்படுவான்? அந்த உயிருக்குள்ள இருக்கிற கடவுள் வருத்தப்படுவான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உயிரையும் உடம்பையும் பிரிச்சது தப்பு அப்படிங்கறதுதான் முதல்ல மனுநீதி சோழன் வரலாறுல இருக்கிற விஷயம். உயிருக்குள்ள இருக்கிற இறைவன் பொது. உயிருக்குள்ள இருக்கிற இறைவனை வச்சுத்தான் நீங்க வேறுபாடு இல்லாம தண்டனை கொடுக்கணும். இது ராஜா வீட்டுக்குள்ள தேர்ல போறது ரைட்டு தானே? ராஜா வீட்டுக்குள்ள தேர் வீதியில போகும்போது பசுமாடு வந்தது தப்பு தானே? இதெல்லாம் இருக்குதா இல்ல? அதனால அது தப்பு தான், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அது சரியா தப்பான்னு கேட்கிறப்ப அதை வச்சு பார்க்காதீங்கப்பா, அந்த ரூல்ஸ் எல்லாம் இங்க வேணாம். உயிரில இருந்து உடம்புல இருந்து உயிரை பிரிச்சிங்க இல்ல, உயிர்ல உடம்ப சேர்த்தது யாரு? கடவுள். இந்த உயிர்ல உடம்ப சேர்த்தது பிரிச்சது கடவுள் குற்றம். ஆதலினாலே அந்த விஷயமா தான் இதை நாம பார்க்கணும் அப்படின்னு முதல்ல நீதியை கொஞ்சம் ஆன்மீகமாக பார்த்தது அந்த மனுநீதி சோழன் வரலாறு. முடிஞ்சுதா? அதுக்கு அடுத்ததுதான் இந்த திருவாரூர் நீதிக்கு பிறகுதான் இன்னொரு நீதியை வள்ளலார் இந்த உலகத்துக்கு திருவொற்றியூர்ல கொடுக்குறார். என்ன நீதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு உயிருன்னு பார்த்தீங்கல்ல, உடம்புலையும் கடவுள் இருக்கிறாரு, உயிரிலையும் கடவுள் இருக்கிறாரு, வாழற இடத்துலயும் கடவுள் இருக்கிறார். இது எதுவுமே புக்காம, எதுலையுமே இடைவெளி இல்லாம, எதுலையுமே விடுபடாம கடவுளை பார்க்கறீங்கன்னா அது திருவொற்றியூர். அதாவது நம்ம உயிர்ல மட்டும்தான் கடவுள் இருக்கிறாருன்னு இல்ல, உடம்புலையும் கடவுள் இருக்கிறார். ஏன்னா அவர் இல்லாத இடம் கிடையாது, இல்லாத பொருள் கிடையாது. அப்ப உடம்பு வாழற இடம், இது எல்லாமே உங்களுக்கு கடவுள் இடமா விளங்கிச்சு அப்படின்னா அதுதான் என்னது? அது மரணம் இல்லா பெருவாழ்னுடைய முழுமையான விஷயம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்பதான் அதுல என்ன விஷயம் வருது? அதுல என்ன விஷயம் வருது அப்படின்னா, கடவுள் எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். எனக்குள்ள எப்படி இருக்கிறாரு? கடவுள் கடவுளா தான் இருக்கிறாரு. எனக்குள்ள எப்படி இருப்பாரு? கடவுள் எனக்குள்ள எப்படி இருப்பாரு? கடவுள் எனக்குள்ள கடவுளா இருக்க மாட்டாரு. கடவுள் என்ன மாதிரியே இருப்பார். கடவுள் கடவுளா தான் இருப்பாரு, ஆனா என்ன மாதிரியே இருப்பார். என்ன மாதிரியே இருப்பார்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க 2 பேர் சேர்ந்து இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் அறிவுரை சொல்ற மாதிரி ஒருத்தர் அறிவுரை கேட்கிற மாதிரி எல்லாம் இருப்பீங்கல்ல, அது கிடையாது. நீ எந்த அளவுக்கோ நான் அந்த அளவுக்கு. நீ தெரிஞ்சுக்கிறியா? நானும் நல்லா உனக்கு வளர்றேன் உன் அளவுக்கு. ஏன் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கூட அந்த தாக்குதல் அப்படிங்கிறத கடவுள் பண்ண மாட்டான். அவன் தாக்குறது, போட்டு தாக்குறதெல்லாம் எதை வச்சுன்னா சுத்துக்கட்டு வச்சுதான். சுத்துக்கட்டுனா என்ன அப்படின்னா, நீ புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழலை தயார் பண்ணணும். ஏன்னா அதுல நீ புரிஞ்சுக்கணும், நீயே புரிஞ்சுக்கணும், நீயே அதுல நிக்கணும். நானா புரிய வச்சேன், நானா கத்து கொடுத்தேன் கடவுள் அவன் பேர் வாங்கி உன்னை அடிமையா வச்சிருக்க மாட்டான். இது கடவுளுடைய மிக முக்கியமான இது. சித்தாந்தத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நாம வர முடியும், வேற எங்கேயும் அதுக்குள்ள வர முடியாது. அதுமா அவனாலே அவன் தாள் வணங்கின்னு சொன்னது எல்லாமே அதுக்குதான். நமக்கு இப்ப கத்து கொடுக்குறான்ல, இல்ல கத்து கொடுக்கறதுக்காக நான் எந்த அளவுக்கு இப்போ உயிர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேளுங்களேன். நம்ம உயிர் எப்படி இருக்கும்? இப்போ நிறைய பேர் இந்த கேள்வியெல்லாம் எங்க மாணவர்கள் எல்லாம் கேட்டாங்க. சார், இந்த சொற்பொழிவாளர்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த மாணவர்களுக்கு எடுத்துருவாங்க, அது நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். சூக்கும உடம்போடையே முத்திக்கு போமா, அதி சூக்கும உடம்போடு, இந்த வார்த்தை இவனுங்க எங்க தான் கத்துக்கிறானுங்கன்னு தெரியல.
சூக்கும உடம்பு இந்த வள்ளலார கூட அப்படித்தான் வந்து கேட்டான். வெளிங்கிறாரு, நீங்க என்னமோ வள்ளலார் பெரிய வெளி பறவெளிங்கிறாரு, நீங்க என்னமோ வள்ளலார் இப்படி சாதாரணமா நத்தினுக்கிறீங்கன்னா உனக்கு என்ன தெரியும்? பறவெளியை பத்தி என்ன தெரியும்? இல்ல என்ன வெளியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன வெளி வருதா, என்ன வெளி வருது? எனக்கு ஒன்றும் புரியலையா? வெளினா என்ன? அவரெல்லாம் சொல்றாரு தான், யாரும் இல்லைன்னு. என்ன தனியா ஒரு முட்டை பலூன் மாதிரி பறந்துன்னு தான் அது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, நம்ம அனுபவத்துல இருந்து தான் அதை கொண்டு போக முடியும். தனியா அதை திருச்சங்கு லோகம் மாதிரி இன்னும் தொங்குது, நான் அதில் போய் குடியேற போறேன்னு சொல்ல முடியும், ஒன்றும் கிடையாது. இல்லை, நம்ம இந்த தனியா பேசுறதுக்கு தனியா மிதக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அனுபவத்துல ஒத்து வர்ற விஷயத்துல இருந்தே வளர்ந்தீங்கன்னா உண்டு. அது இல்லாம தனியாலாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? அது மாதிரிதான் நாம இப்போ இந்த சூக்கும உடம்பு அதிசூக்கும உடம்புன்னு ஒரு வார்த்தையை போட்டுப்பாங்க. இது ஒன்றும் இல்லை. சூக்குமம் அப்படின்னா இப்ப நீங்க இப்ப பெருசா இருக்குதுல்ல, இப்ப நானா டெக்னாலஜினா நான் உங்களுக்குலாம் தெரியும். நானா டெக்னாலஜினா பெருசா இருக்கிற விஷயத்தை எல்லாம் சிம்பிளா பண்றது, பெருசா இருக்கிற விஷயத்தை சின்னதா பண்றது, சேக்கிரமா பண்றது, இப்படிதான். இப்ப வந்து பெரிய காரா அது வேணாங்க, 2 பேர் உட்கார மாதிரி சின்ன கார் நிறைய பண்ணிட்டு இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா மாத்தி பண்றது அந்த நானா டெக்னாலஜியோட அர்த்தம். எவ்வளவு எளிமையாகவும் எவ்வளவு சுருக்கமாகவும் அண்ணன் கேட்டா சுருக்கமா பண்றதுதான் அதனுடைய அடிப்படை. இப்ப பெருசா இப்ப நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அரிசி இருக்குது. அரிசிய சின்னதாக்கனா எப்படி இருக்கும்? அரிசியை நொய்யாக்குறது வேற, அரிசியை உடைச்சிட்டா அது நொய். சின்ன அரிசி ஆக்க முடியுமா உங்களால? முடியாதுல்ல. தேய்ச்சி தேய்ச்சி தான் ஆக்கணும். தேய்ச்சி ஆக்கணும், அது சின்ன அரிசி கிடையாது, பாதி அரிசின்னு பேரு. அதுவும் ஒரு வகையில் நொய் தான். புரியுதா? ஏன்னா அது வந்து மேல 2 உடைக்காம மேல தேய்ச்சி உடைப்பீங்க, அவ்வளவுதான விஷயம். இப்போ அதை வந்து சின்னதா எப்படி பார்ப்பீங்க நீங்க? அரிசிய ரொம்ப நுட்பமா இப்ப அதுக்கு தான் நம்ம கன நீர் ஒன்று சொல்லுவோம். இந்த 3000 லிட்டர் தண்ணியை 3 லிட்டர் தண்ணியை ஆக்குறது, இல்லை வந்து சூப்பு தயார் பண்றது, இல்லை வந்து அது என்னது, அது நம்ம கஷாயம் தயார் பண்றதுலாம் உங்களுக்கு தெரியும். 1 லிட்டர் தண்ணியை ஒரு 100 மில்லியா கஷாயம் ஆக்குறது, இப்படிலாம் சொல்றாங்கல்ல. இதுக்கு பேர் தான் என்ன விஷயம்? இந்த நுண்மையாக்குறது. இந்த நுண்மையாக்க உங்களுக்கு கூட தெரியும். இப்போ காஃபி தூள்லாம் வருது இல்லை, காஃபி தூள்லாம் எப்படி வருது? கீழே வீழ்படிவு கிடையாது, அது ஆவியாகி அதுல மேல படிகிற பவுடர் தானே காஃபி தூள்லாம். வீழ்படிவுன்னா அது கசடாது, அது கிடையாது. அதுதான் நுண்மையாக்குறதுன்னு பேர். இந்த நுண்மையாக்குற விஷயம், இந்த நுண்ணுடம்பு சூக்கும உடம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இப்ப நம்ம உடம்பு பார்க்கறதுக்கு என்னது? தூலம். தூலம்னா கண்ணுக்கு தெரியுது, தூலம் அப்படிம்பாங்க. இந்த கண்ணுக்கு தெரிகிற உடம்பு மட்டும் இல்ல, இது தசை இருக்குது, ரத்தம் இருக்குது, மஜ்ஜை இருக்குது, எலும்பு இருக்குது எல்லாம் சொல்லிட்டு இதை தாண்டி உடம்புக்குள்ள உயிர் வாழறதுக்குன்னு அது வந்து இந்த உடம்பு மேல இருக்கிற உடம்பை பயன்படுத்துற ஒரு உடம்பு இருக்குது. அதுக்கு பேர் சூக்கும உடம்பு. அது வேலை செய்யுது, ஆனா கண்ணுக்கு தெரியல. அதுதான் எதுன்னு சொல்லுவோம்? மனம், புத்தி, சித்தம், சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம். நாம இப்ப சாப்பிட்றோம்ல, சாப்பிட்ட உடனே ஒரு சுவை தெரியுது இல்ல, அது ஒரு கருவி. கண்ணால பாக்குறல்ல, அது ஒலி, அது ஒரு கருவி. அதுக்கப்புறம் கேட்கறல்ல, அது ஒரு ஒலி, சவுண்ட், இப்படி ஓசை. அப்ப இந்த 5 கருவியே நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. மனம், புத்தி, சித்தமும் இருக்குது. இந்த 8 நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா அந்த 8 வேலை செய்யுது. அதனால இந்த 8 தான் சூக்கும உடம்பு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு இருக்குது. இது மட்டும் இல்ல, நான் முதல்ல அறிவு எனக்கு வேலை செய்யணும்னா என்ன வேலை செய்யுது? அறிவு, இச்சை, செயல் வேலை செய்யணும் அப்படின்னா கலை, நியதி, அராகம் வேலை செய்யணும். அந்த கலை, வித்தை, அராகம் வேலை செய்யணும். கலையின் மூலமா என்ன வேலை செய்யணும்? செயல் வேலை செய்யும். வித்தை மூலமா அறிவு வேலை செய்யும். அராகம் மூலமா விருப்பம் வேலை செய்யும். அப்போ கலை, வித்தை, அராகம் இந்த 3ம் என்னுடைய அறிவு, செயல் வேலை செய்யறதுக்கு உதவுற கருவி. அது மட்டும் இல்ல, ஒரு காலம், ஒரு நியதி, அப்புறம் வந்து புருடன், மாயன்னு இருக்குது. இன்னும் இந்த 7ம் சேர்ந்தாதான் நான் உள்ளுக்குள்ள எனக்கு வேலை செய்யற விஷயம் நடக்குது. இந்த உடம்ப வச்சு மனம், புத்தி, சித்தம், மெய், சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் உடனடியா தெரியுது.
அதுக்குள்ள அறிவிச்சை செயல், அப்புறம் காலம், நியதி, புருஷன், மாயை, இந்த 7 மொத்தம் 8 7 15. இது இல்லாம இதுங்களே வேலை செஞ்சிடாது. கடவுள் இங்க துணை இருக்கணும். அவர் சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்துன்னு அவர் வந்து நிற்பார். இந்த என்னது 7 8 15 ஒரு 5 20 தான் உங்களுக்கு எந்நேரமும் உங்களை விட்டு பிரியாது இருந்தாதான் நீங்க வேலை செய்யறாள். இப்ப இதுல எது சூக்குமோ, இதுல எது அதி சூக்குமோ நமக்கு ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இந்த படித்தவன் பாட்டகத்தான் எழுதணும், ஏட்டகத்தான் பண்ணின்னு உட்காந்து அனுபவமா பேசணும். இதை படிக்க தொடர்ந்து ஏற்றி வச்சாங்கன்றதுக்காக அதையே பேசிட்டு இருக்க கூடாது. நம்ம உடம்பை நோக்க சூக்குமமாக இருப்பது மனம், புத்தி, சுத்தம், சுவை, ஒளி, ஊறுவது, நாற்றம். அதை நோக்க இன்னும் எனக்கு பக்கத்திலே இருந்து எனக்கு உதவுவது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அதுக்குள்ள எனக்கு கடவுள் இருக்கிறாரு. சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. இப்ப இதை எதையும் பிரிக்க முடியாது. இந்த உடம்பை நோக்க அடுத்தடுத்துன்னு சொல்றான். அவ்வளவுதான் சூக்குமோ அதி சூக்குமோ, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த 20 தான் நீங்க அடுத்த உடம்புக்கு போனாலும் இருக்கு உங்களுடைய. இந்த 20 பிரியாது. இன்னொரு பிறப்பு எடுத்து நம்ம இன்னொரு உடம்புக்கு போவோம்ல, அப்ப இந்த 20 பிரியாம இருக்கும். இதுதான் பூர்வ ஜென்ம வாசனையெல்லாம் உங்களுக்கு அப்படியே வச்சு கொடுக்கும். ஆனா உங்களுக்கு என்ன வேலை செய்யாது, தொடர்ச்சியா அந்த அறிவு இருக்காது. அதுக்குதான் கடவுள் திரோதான சக்தின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ஏன்னா நீங்க போன பிறப்புலயே தொடர்ச்சியா இந்த பிறப்புல நினைச்சீங்கன்னா தேரவே மாட்டீங்க. போன பிறப்புல வெளியே வர்றதுக்கு, உங்க கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு முடியாம தான் தற்கொலை பண்ணிட்டு வந்தீங்க. அதே நினைச்சா இந்த பிறப்புல உடனே தற்கொலை பண்ணிப்பீங்கல்ல. அதனால என்ன பண்ணுவான், இவன் போன பிறப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சான், ஆனா அவனால முடியல, பாவம் இந்த பிறப்புல அந்த கெட்ட எண்ணம் வராமலே பண்ணிடுவோன்னு பண்ணுவான். அப்படி இல்லைன்னா காப்பாத்துறதுக்கு வேற வழியே. புரியுதா? இப்போ இதுல வந்ததுதான் எது, நம்ம பிறப்பு. நம்ம இந்த பிறப்புல இந்த உடம்பு நமக்கு உதவுது. அதுல பிரேக் வரக்கூடாது. இந்த பிரேக் வராம இதுல நான் வாழணும்னா இந்த உடம்பையும் வச்சுக்கணும். அதனாலதான் அறிவுல தடை வருது அப்படின்னா நீங்க உடம்ப விட்டுட்டா வராது. இதுக்குதான் வள்ளலார் தெளிவா அகம், புறம், அகப்புறம், புறப்புறம் பிரிக்கிறார். அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். இதையே ரொம்ப நுட்பமா சொல்றேன் அப்படின்னா, இதுல கூட ஒரு சின்ன செய்தி சொல்லிடுறேன். வள்ளலார் ஈஸியா நீங்க கருணையில வாங்க, இதுல அடைஞ்சிடலாங்கிறாரு. முதல்ல வர்றதுக்கு வழியை ஈஸியா சொல்றாரு. ஆனா அடையிற விஷயம் ரொம்ப கடுமையா இருக்கும். அதாவது விவரமா அதிகமான சிக்கலா இருக்கும். ஆனா பாம்பனார் சொல்றதுலாம் நீங்க வர்ற வழி கஷ்டமா இருக்கும், ஆனா அடையிறது ஈஸியா இருக்கும். ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். அந்த வெளிக்குள்ள நான் என்று சொல்ற இடத்துல இருக்கிற தகராவாலயத்துல சேர்ந்துட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீங்க இப்படி வரணும். எங்க நீங்க வினையில அதை இதெல்லாம் படிச்சு இந்த ஜாதி பேதம் அது இதுன்னு இல்லாம நீங்க ஒழுக்கமா இருந்து அது இந்த சொல்றாருல கொலை களவெல்லாம் தவிர்த்து இதுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற சுகேசன் வந்து அதை கலக்க வச்சிருவோம் அப்படிங்கிறாருல. இந்த அகம், அகப்புறம், புறப்புறம் அப்படிங்கிறதுக்குள்ள பின்னாடி விரிவா பண்ற விஷயம் இங்க தேவையில்லை. ஏன்னா இங்க அந்த வேலை அதோட முடியுது. இது வரைக்கும் தான் பிரச்சனை. இப்ப அந்த அந்த அனுபவத்தை சொல்லிடுறேன். அந்த அனுபவத்துல நான் என் உடம்பு இதுக்குள்ள பிரேக் வரக்கூடாது, அதுதான் மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொன்னல. இந்த பிரேக் வந்துட்டா அதுல வந்து நிறைய சித்தாந்திகள் இந்த அதிசூக்கம் உடம்புதான் முத்தி அடையும் எழுதி சொற்பொழிவு பண்ணிட்டு படிக்க வச்சுக்கிறாங்க. ஒரு வகையில வந்து அது அவங்களுடைய அறியாமை. என்ன அறியாமைன்னா அதுக்கு மேல அவங்களுக்கு சிந்திக்கவே தெரியாது. ஒண்ணு வள்ளலாரை பிடிக்கணும், இல்ல பாம்பன் சாமியை பிடிக்கணும், இல்லைன்னா எப்படி மூளை வேலை செய்யும்.
அது எவ்வளவு பெரிய தத்துவவாதியா இருக்கட்டும், அதை சொற்பொழிவாளராகட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம பாஷையில சொன்னா முட்டாளங்களாவே இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் அறிவாளி நினைச்சுக்கிட்டு. யாராவது ஒரு குருநாதரை பிடிச்சாதானே சொல்லி கொடுப்பாரு. குருநாதரை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்கிட்ட ஒரு நம்பிக்கை வச்சீங்கன்னா அவர் அந்த இடத்த புரிய வைப்பார். அதுக்கான வாய்ப்பு புத்தகத்தை காட்டுவாரு, அதை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துவார். நாம தான் பொறாமையும் பொச்சிருப்பிலையும் பணத்துக்காகவும் வாழ்நாள கழிச்சா அது எங்க வரும்? அது வராது இல்ல. அதனாலதான் இவ்வளவு முட்டாள்கள் நிறைந்த தத்துவ உலகம் இது. அதுக்குள்ள இதை புரிஞ்சுக்கிறது அனுபவிக்கிறது முடியாம தான் அவங்கவுங்க ஒரு விஷயம் பேசுறது. அதுல அதிசூக்கமம் தான் முத்தி அடைன்னு சொன்னா அது முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டுல அதை பேசக்கூடாது அப்படி. ஏன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு விளக்கம் வந்துருச்சு. யாரால? 2 பேரும் பாம்பனாரும் வள்ளலாரும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அது ஒருவேளை இவங்க 2 பேரும் வரலன்னா முட்டாளா இருங்க, நாங்க வேணான்னு சொல்ல. ஆனா இவங்க 2 பேரும் வந்துட்ட பிறகு முட்டாளா இருக்கிறீங்கன்னா அது ஒண்ணு ஞான மார்க்கத்துல முட்டாளா இருக்கிறீங்கன்னா பாம்பனார்கிட்ட வந்தா தெளிவு வச்சிருவார். அனுபவத்துல முட்டாளா இருந்தீங்கன்னா வள்ளலார்கிட்ட போனீங்கன்னா தெளிவு வச்சிருவார். நான் ஞானமும் இல்லை அனுபவம் இல்லைன்னா முட்டாளோ முட்டாள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா அதுலதான் நம்ம பாம்பன் சாமியுடைய முத்தி எப்படி வள்ளலாருடைய முத்தி அப்படிங்கிறத பேசுறதுக்கு நமக்கு தகுதி உண்டா, அதுக்குள்ள அவங்க என்ன புரிய வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது நடக்காது. அப்ப இந்த பிரேக் வராம, எந்த பிரேக்கு? உடம்புக்கும் உயிர் வாழ்க்கைக்குமான பிரேக் வராம தடுக்கிறது தான் எது? இந்த வெளிக்கு உள்வெளி கலத்தல். இந்த வெளிக்கு உள்வெளி கலத்தல் அனுபவம் தான் நம்ம உடம்பு அப்படிங்கிறதுக்குள்ள பெரிய வாழ்வை கொடுக்கிறது. அதுல வர்ற பிரச்சனையில உங்களுக்கு என்ன தோணுது? என்னன்னா இப்ப நீங்க குறையில்லை அதுக்கு. எங்க வாத்தியார் வரைக்கும் அந்த பிரச்சனையில இருந்தவர். இப்ப என்ன நிறைய பேர் கேட்பாங்க, இவர் ஒரு காலத்துல மருதீஸ்வரர் சொற்பொழிவு பண்ணும் போதெல்லாம் பாம்பன் சாமி முக்தி அடையலைங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு, இப்ப எப்படி சொல்றாருன்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, இப்போ அதான் சொல்றாரு, ஏன்னா இங்க இருந்து நமக்கெல்லாம் அருள் பண்றாருன்னு சொல்றாரு அப்படின்னாலும் அவரு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அது அப்ப ஏன் அப்படிலாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு தான் தெரியும் எங்க வாத்தியார் சித்தாந்தத்துல அவர் தானே பெரிய ஆளு. ஆனா அவர் இந்த உடம்ப கீழே போட்டா அவங்க மறுபடியும் மரணம் பிறந்து வருவாங்கப்பா, வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான கருத்தை வச்சிருந்தார். ஏன்னா வள்ளலாரையே அவர் முழுசா படிச்சு, வள்ளலார் சொன்னதை வச்சுதான் சொல்றாரு. ஆனா வள்ளலாரையே அவர் முழுசா படிக்கலன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன்னா வள்ளலார் சமாதி வற்புறுத்தல்ல ரொம்ப தெளிவா சொல்றார். அதாவது எவரையும் எந்த காலத்திலும் திட்டாத வள்ளல் பெருமான் திட்டதுக்குன்னு வச்ச ஒரே இடம் அதான் சமாதி வற்புறுத்தல். அங்கதான் அவர் என்ன சொல்றாருன்னா, உடம்பு அவங்க போட்டுட்டாங்கன்னு நினைக்காத, உடம்புக்குள்ள உயிரை வச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்கள நீ புதைச்சிது, உனக்கு அதோட வேலை முடிஞ்சது. அவங்க உடம்ப வச்சுக்கிட்டு மரணமில்லா பெருவாழ்வை அடைய வைக்கிறது அவங்களுடைய பரம்பொருளுடைய வேலை. அதனால எரிக்காத அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்றார். அதுல ஒரு 10 பாட்டு எழுதுறார். அந்த இடம்தான் வள்ளலார் நேரா செஞ்சு காட்டினதை இங்க கடவுள் அவங்களுக்கு செய்யறான். அப்படி இல்லைன்னா பாம்பன் சாமி நீங்க கூப்பிட்டா வரமாட்டார். நீங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா நான் பார்த்துருக்கிறேன்ப்பா. நான் பார்த்தது மட்டும் இல்ல, நிறைய பேர் பார்த்துருக்குறாங்கப்பா. எனக்குல 2004 2 தடவை நம்மள எழுப்பி கூட்டு வந்துருக்காரு பகல் 12 மணிக்கு. அப்படி வந்துதான் நம்ம இன்னைக்கு இங்க 2015 இப்படி உட்கார்ந்துருக்கிறோம். விஷயம் என்ன அப்படின்னா, நம்மள அவங்க ஆட்கொள்றாங்களா இல்லன்னு நமக்கு அவங்க தானா என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கிட்ட தாம்பரத்துல இருந்து ஒருத்தருக்காரு, அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்புறம் நிறைய பேர் வீட்டுக்கு போய் சாமி வேலை பார்த்துருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ அதாவது ராத்திரில கனவுல இல்லை, அதாவது பட்ட பகல்ல நான் சொல்றது, சும்மா கண்ண மூடிட்டு இருக்கும் போது நின்று அவர் பார்க்கறது எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவிச்சவங்க பாம்பன் சாமி அடியார் நிறைய. அதே மாதிரி வள்ளலார் அடியார்களும் நிறைய. அவங்களும் அவரை பார்க்கறேன். நான் சொல்றது இந்த திருடனுங்களை சொல்ல, இந்த பொய் சொல்லி நீ ஏமாத்துறவனு சொல்லல, நான் சாமி வந்தாரு மாமி வந்தாருன்றவனு சொல்லல, உண்மையான அடியார்களை சொல்லினுக்கிறேன் நான். அந்த மாதிரி ஏன்னா நான் சீக்கிரம் யாரையும் ஒத்துக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும். அதுல நான் இந்த மாதிரி ஆட்கள் எனக்கு, ஆனா வள்ளலார்லாம் நமக்கு காட்சி தரல. ஆனா நம்மளை வச்சு காட்சி தர்றாரு, அது வேற விஷயம். ஆனா நமக்கு யார் குரு அப்படிங்கிறது நம்ம லெவல் ஒண்ணு இருக்குல்ல, அது பாம்பனார் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன் அவர் கூட நமக்கு தெளிவா நம்மளை ஆட்கொள்ளணும்னா, இந்த உலகம் இப்ப இருக்கிற நிலவரத்துக்கு பாம்பனாருக்கு தான் வேலை அதிகம், வள்ளலாருக்கு வேலை அதிகம் கிடையாது. ஏன்னா இருக்கிற உலகம் வள்ளலார் லெவலுக்கு போறதுல எந்த காலத்துலயும் நடக்காது. வள்ளலாருக்கு ஒரு கொள்கை தான், அதுக்குள்ள அவர் சொல்றாரு எல்லாரும் வாங்கன்ட்டு. ஆனா அதுக்குள்ள எல்லாரும் போக மாட்டான், போக முடியாது. இப்போ கருணையினுடைய உச்சபட்ச அடையாளம் வள்ளலார்.
அவர் என்ன சொல்றாருன்னா, ஞானத்துல நிலைநாட்டினா என்னால முடியாதுங்கிறாரு. அவர் தான் சொல்றாரு, வள்ளலார் தான் என்ன சொல்றாரு, ஞானத்தை நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னா காவி உடை கட்டணுங்கிறார். நான் உங்களுக்கு பல தடவை இதை படிச்சு காட்டியிருக்கிறேன். அப்ப நான் என்னால முடியாதுப்பா, அது இங்க இன்னொருத்தன் வருவான்னு அர்த்தம் அதுக்கு. ஏன்னா அவரே அவருடைய சாவியை பூட்டி வாங்கி வரல, பூட்டி தானே கொண்டு வந்து வைக்கிறாரு. இந்த இடம் தான் உங்களுக்கு ரொம்ப, அதாவது இதுக்கெல்லாம் வந்து யாராலையும் விளக்கம் சொல்ல முடியாது. அதாவது என்ன நடந்ததுன்னா, வள்ளல் பெருமான் வந்து வடலூர்ல இருந்துகிட்டே, இது சித்தி வல்லாகம் அங்க எது மேட்டுக்குப்பத்துல இருந்துகிட்டே வடலூரை கட்டுறார், சத்திய ஞான சபையை கட்டுறார். வரல, நேர்ல வரல, அவ்வளவு பிரம்மாண்டத்தை பண்றார். அதை வந்து விழாவை நடத்துறார். சத்திய முதல் ஜோதி விழா நடக்குது தைப்பூசம். அதுக்கப்புறம் ஒரு ஐயர் வந்து உள்ள உட்காந்துக்கிறார். உள்ள உட்கார்ந்த பிறகு அவர் வள்ளலார் சொன்ன நடராஜர் இல்லை, இது இந்த நடராஜர் சிதம்பரம் நடராஜர்னு சொல்லிட்டு தான் வள்ளலார் கொள்கைக்கு மாறா தீபம் காட்டி அதை பண்ணி இதை பண்ணி பணம் பண்றார். வள்ளலார் என்ன பண்றாரு, ஆளை விட்டு சொல்றாரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, என் கொள்கை இப்படி பண்ண சொல்லுங்கன்றார். அவர் கேட்கல, நோட்டீஸ் போட்டு வேற அனுப்புறாரு வள்ளலார். ஒரு ஆள்கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஒழுங்கா பண்ணுங்கன்றார். கேட்கல. அதுக்கப்புறம் ஆள் அமைச்சு பூட்டி எடுத்துமான்னு சாவி வைக்கிறார். இது வள்ளலார். அதுக்கப்புறம் வள்ளலார் மரணமில்லா பெருவாள் சித்தி அடைகிற வரைக்கும் அவர் திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 100 வருஷம் 50 வருஷம் கழிச்சு தான் திறக்கிறாங்க. அதையே பெரிய அளவுல கமிட்டி போட்டு கவர்மெண்ட் தான் திறக்குது. அதுக்கப்புறம் இது எதுக்கு இந்த வரலாறு சொல்றேன்னா, எங்கேயோ இருந்துகிட்டு எதையோ கட்டுகிற ஆற்றல் உள்ளவர் ஏன் அவனை வெளியே தள்ளல முடியலையா? இல்ல ஆற்றல் இல்லாதவரா? இப்படி சொல்லுங்களேன். இவங்கெல்லாம் உடம்பு போட்ட மாதிரி அவரும் கையால சொல்லிட்டு போகலாம். யாரும் இந்த மறைமலடிகள் மாதிரி தான் எழுதிட்டு போகலாம். நான் வேணாங்கிறேன். உங்களுக்கு அவர் மேல மரியாதை இருக்குது, ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்ல தெரியல. வீணா போனவனுங்களாம் என்னென்னமோ எழுதுறானுங்க, இல்ல என்ன பண்ணுவீங்க நீங்க? அதுக்கு வீணா போனவன் நான் யாரை சொல்லணும், குறிப்பா மறைமலடிகளையும் சேர்த்தான் சொல்றேன். அவர் தான் 30 வருஷம் கழிச்சு அங்க போய் பார்த்தாராமா. அங்க வந்து எலும்புலாம் சாம்பல்லாம் இருந்தது. அதை கொண்டாந்து ஜனங்க வந்து சத்திய ஞான சபையில ஜோதிக்கு பின்னாடி வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டு வந்து இவர் டைரியில எழுதுறாரு. அதை அவர் வரலாறுல பையன் எழுதுறான், அதை பேரன் வந்து பதிப்பிச்சுக்கிறான். எவ்வளவு பெரிய அறிவாளிங்க பாருங்க. என்ன இவங்கெல்லாம் வள்ளலார் பேரை சொல்லி வேற 2ஆம் கட்ட போராட்டம் நடத்தி பொழப்பு நடத்தணும். மாளிகை கட்டினதுலாம் அதுலதான். அப்ப சைவ சித்தாந்தத்துல அவங்க பண்ணல. அப்ப மறைமலடிகளை கூப்பிட்டு வச்சு சாமி திட்டி, மறைமலடிகள் வந்து சாமி மறைமலடிகள் பொண்டாட்டி வந்து பாம்பன் சாமிகிட்ட மடிப்பிச்சை எடுத்து போச்சுன்னு ஒரு வரலாறு இருக்குது. இங்க பொசுனை விட்டுருங்க, அவர் உயிருக்கு நீங்க தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு பிச்சை எடுத்து போனதா வரலாறு இருக்குது. அதே காலத்துல இந்த திருவிக்காக பாம்பன் சாமி வந்து திட்டிருக்கிறார். ஏன்னா அந்த சாமியை வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்க்காத துரோகிகள் அவர் ஒருத்தர். நானும் அவங்கள பாராட்டி தான் பேசுவேன். ஆனா பாம்பனார் வரலாறு படிச்ச பிறகு நான் எப்படி பாராட்ட முடியும்? இவனுங்கெல்லாம் எப்படி நான் பாராட்ட முடியும்னு சொல்லுங்க. அப்ப நான் என்ன அயோக்கியனா? யாருக்கும் மரியாதை தட மாட்டேன். இல்லப்பா, நான் ஒரிஜினலா நாளை புடிச்ச பிறகு நான் திருடன் சொல்லாத நான் என்னன்னு சொல்றது? அயோக்கியன்னு சொல்லாத நான் என்னன்னு சொல்றது? எனக்கு ஒன்றும் புரியலையா? அதே இந்த வரலாறுலாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுக்குள்ள நாம அவங்கள பிடிச்சா நம்ம கத்து கொடுத்துட போறாங்க. நாம முடிவு கட்டுறதுக்கு நாம யாரு? 2 பேர் வாசிச்சுக்கிறாங்க உலகத்துக்கே வந்து இந்த 2, ஏதாவது ஒண்ணுமே தெரியாத நான் கடவுளை அனுபவிக்கணுமா போய்கிட்டே வள்ளலார்கிட்ட, ஆனா எல்லாம் தெரிஞ்சு கடவுளை அனுபவிக்கணுமா பாம்பனார்கிட்ட. ஒண்ணுமே தெரியாதுன்னா முட்டாளா இல்ல, உனக்கு ஞானமே இல்ல, சித்தாந்தமே தேவையில்லைப்பா, அடுத்தவங்களுக்கு செஞ்சுட்டே அணையணுமா அங்க போ. இல்லப்பா நான் ஞானி ஆகணும், எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் தத்துவம்னா என்ன தெரிஞ்சுட்டு கடவுளை தெளியணும், கடைசியா புரிஞ்சுக்கணும்னா இங்க வா. 2ம் ஒண்ணுதான். ஆனா அதுல இந்த உடம்ப போடுற விஷயத்துக்குள்ள எங்க வாத்தியார் வரைக்கும் தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நான் தெளிவா இன்னைக்கு சொல்றேன். ஏன்னா நம்மள வளர்க்குறாங்க. நம்மள வளர்க்கறதுனால இன்னைக்கு நமக்கு அது புரியுது. என்னன்னு புரியுது? இவங்க மட்டும் இல்ல. அதுல இப்ப நான் சொல்லுவேன் அடிக்கடி, அடிமுடி சித்தர் வரலாறு திருவண்ணாமலையில, அப்புறம் இன்னும் கணக்கம்பட்டி சித்தர், அப்புறம் பரஞ்சோதி பாபா, அப்புறம் இன்னும் இவங்கள வரலாறுலாம் நம்ம போய் பாக்குறோம்ல, ஜனங்களை அனுபவிக்கிறோம்ல. அப்ப சித்தர்கள்னா என்ன? இவங்கெல்லாம் சித்தரை என்ன நினைச்சிருப்பாங்க? ஆனா படத்துல காட்டுற மாதிரி காட்டுல தேர்றதா நினைச்சுக்கிறாங்க. காட்டுல சித்தர் ஏன் இருப்பாங்க? நாங்க ஊரை வாழ வைக்கிறது தானே சித்தர். அவங்கதான் தெருவா இருக்கிறாங்க. காட்டுல போய் இவங்க சித்தரை தேடிட்டு இருப்பாங்க. முதல்ல ஊர்ல யாருக்காவது இவங்க 4 பேருக்கு நல்ல எண்ணத்தோட சாப்பாடு போடுறதாதான் சித்தர்களே கண்ணுக்கு தெரிவாங்க. இங்க வாழ சித்தர் எப்ப தெரிவாங்கன்னா, நீ நல்ல எண்ணத்தோட 4 பேர் சாப்பாடு போடுறதுதான் முக்கியமான. எல்லாத்துக்குமே சாப்பாடு போடுறதுதான் அடிப்படை கொள்கை. அது பாம்பனாரும் வலியுறுத்துறாரு, வள்ளலாரும் வலியுறுத்துறாரு. திருஞான சம்பந்தம் தான் எல்லாத்துக்கும் தலைவர். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு நல்ல எண்ணத்தோட தகுதியானவனா நீ ஒரு 50 பேருக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு போற, கண்டிப்பா உனக்கு சித்தர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியும்.
அதுக்கு முன்னாடி காட்டுல தேடினாலும் தெரியாது, மோட்டுல தேடினாலும் தெரியாது. அது சும்மா ஏமாத்திட்டு இந்த ஏதனம் ஏட்ட கட்டான் பட்டம் பாட்டை கட்டா சித்தராட்சி மையம் நாங்க சித்தரை தேடிக்கொண்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் சித்தரம் கிடையாது. உனக்கு இந்த பாட்டை வச்சு நான் அவஸ்தப்படும் கிடப்பானோ, எந்த பாட்டு இந்த சித்தர் இலக்கியங்கிற பாட்டை வச்சுக்கிட்டு அது கிடையாது. அது அதாவது அதுக்குள்ள நாங்க வரணும் அப்படிங்கறது, கடவுள் இருக்கிறாருங்கிறது உண்மை தானே. அதையே போட்டு பரிசினே உட்காந்துருப்பீங்க. நான் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்ல, ஏதோ சந்தேகம் ஏற்பட்டா இந்த மாதிரி ஏதாவது கேட்டுக்க வேண்டியதுதான். அதை படிக்க வைப்பாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் அந்த சந்தேகம் வருகிற செயல்படுகிறவனுக்கு சந்தேகத்துல தொடர்ந்து தெளிவு வரணும் தான் ஞானமா இருக்கும். அதுக்காக புது ஞானமா இருக்கும் என்ன மாதிரி என் சொற்பொழிவு மட்டும் கேளுங்கன்னா நம்ம சொல்ல மாட்டோம், இதே வேலையா இருக்கணும்னு சொல்ல மாட்டோம். அதுல குறை வராம இருக்கணும். அதுக்குதான் நாம தொடர்ந்து இதோட சேர்த்து அதை அமைக்கணும்னு சொல்றது, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ அந்த உடம்பை விடுதல் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க உடம்பை கொண்டாந்து உந்தியில நிறுத்துவாங்க. எங்க இந்த தொப்புளுக்கு கீழே நிறுத்துவாங்க. சித்தர்கள் ஆகிறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடம்ப போட மாட்டாங்க, உட்காந்துக்கிட்டு அதை கொண்டாந்து நிறுத்துவாங்க. அதை நிறுத்தின பிறகு நீங்க சமாதி பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல இவங்களை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு எல்லாம் கூட்டி போவாங்க. யார? இந்த ஆன்மாவை. நீங்க சமாதி பண்ற காலத்துல அங்க உட்காந்துருக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம். இப்போ கூட ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருந்தார். அப்போ அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு எல்லாம் பண்றோம். இப்போ அவர் சொல்றாரு, நீங்க ஏதோ கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தீங்க, என்ன இத்தனை கோயிலுக்கிட்ட போய் அங்கங்க சக்கரை பொங்கல் பஞ்சாமத்தெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்றாரு. நான் சொல்றது இப்ப உயிரோட இருக்கிறவங்களுக்கு, இப்ப இவ்வளவு பெரிய ஆளு சமாதி ஆனவங்களுக்கு எப்படி? நான் சொல்றது யாரும் இல்லை, எங்க அப்பாவை சொல்றேன். நான் இப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது சாதாரண மனிதர்கள் கடவுள் வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கே ஒரு 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 ஆபரேஷனோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும்போது உயிரை எடுத்துக்கின்னு போய் கோயிலுக்குள்ள எட்டு வச்சு அதுல கொண்டாந்து விடுறாங்க. அது ஏன் உதாரணம் எனக்கு கிடைக்குது பாருங்க. அப்ப சித்தருங்களா நான் சும்மாவா, இல்ல பாம்பன் சாமிங்களா நான் சும்மாவா? நீங்க ஏதோ செத்துட்டாரு, உடம்பு வச்சாரு, அப்புறம் அது இதை சமாதி வச்சுட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? ஆனா இது எப்படி புரிஞ்சுன்னா, கணக்கம்பட்டியார் சமாதியா ஆகிற அன்னைக்கு அது புரிஞ்சுது எனக்கு. அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆன்மாவை அவங்க எந்தெந்த லீடரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்க கூட்டிட்டு வருவாங்க. குறிப்பா பாம்பன் சாமியார் அப்படிலாம் வச்சிங்களா ஒரு ஒரு உதாரணத்துக்கு. ஏன்னா பாம்பன் சாமி இப்ப இருக்கிற கடவுளை அடையிற மார்க்கத்துக்கெல்லாம் இவர்கிட்ட ஒரு கடைசியா சலாம் போடுற அளவுக்கு இவர் இப்ப பெரியார். என் அனுபவத்தை தான் சொல்றேன். நீங்க ரொம்ப அதெல்லாம் என்ன சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்கக்கூடாது. எனக்கு சில அனுபவம் இருக்குது, அதுல இதை சொல்றேன். அது மாதிரி இந்த பரஞ்சோதி பாபாலாம் இவர் சொல்ற வேலையை செய்யறாங்க. இவர்கிட்ட வராதவங்களையும் வர வைக்காம இவங்க சித்தர் மார்க்கத்துல சர்டிபிகேட் கொடுத்து அனுப்ப மாட்டாங்கன்றதெல்லாம் தெரியுது கொஞ்சம் எனக்கு. இதுல என்ன, அதனாலதான் பாம்பன் சாமி எடுத்த தொடக்கத்துல இருந்தே அருணகிரியாரை பிடிச்சார். அவர் வேற யார்ட்டையும் அருணகிரியார் ஏன் பிடிக்கணும்? குருநாதர் கிடையாது, அவங்க ஒரு லீடரை பிடிச்சி அவங்க ஓகே பண்ணணும். இது யாருக்கு? முருகப்பெருமான் லிஸ்ட்ல தான் இதெல்லாம் வரும். அது உங்களுக்கு அந்த மார்க்கத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறதே இப்ப நமக்கு அதை கொஞ்சம் புரிய வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இதுல அவங்கள அந்த சமாதி வைக்கிற அந்த 3 நாளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணுவாங்க. ஆன்மா மட்டும் வரும். இந்த வேலையெல்லாம் நீங்க முடிச்ச பிறகு அந்த குழியில கொண்டு போய் அதுக்குள்ள அந்த உடம்புல சேர்த்து வச்சு அந்த உடம்ப மாத்துவாங்க. அந்த உடம்பு எலும்பு சாம்பலாம் ஆகாது, மண்ணுல மக்காது. அது அப்படியே வள்ளலார் அந்த வெளிப்படையா காட்டின அந்த உடம்பா மாறி என்னைக்கு கூப்பிட்டாலும் வரும். இந்த வளரர் முகச்சிவன் வளர் அருட்பெருஞ்சோதிங்கிறாங்கல்ல, அதுக்குள்ள இதுவும் இருக்கும். நீங்க கூப்பிட்டா அது மட்டும் சுருங்கி வரும். இப்படிதான் பாம்பனார் வர்றது, இப்படிதான் வள்ளலார் வர்றது, இப்படிதான் உங்களுக்கு காட்சி தர்றது. இந்த சித்தாந்த ரீதியா கடவுளை இப்படி அடையலைன்னா எந்த சித்தருக்கும் அது கிடையாது. அதே ஞாபகத்துக்கு. அதனாலதான் ரமணர் சித்தாந்தி கிடையாது. அது யாரு? அத்வைதி, சங்கரர் அத்வைதி கிடையாது. அவர் ஒரிஜினலா சித்தாந்த மார்க்கத்துல வந்ததுனாலதான் அதை அடைஞ்சார். அப்படி இல்லைன்னா அவருக்கு அதுவும் கிடையாது. அதனால அவரை புரிஞ்சுக்கிறது வேறவா இருக்கலாம், உங்களுக்கு படிச்சு புரிய வைக்கிறவன் வேற மாதிரி. அப்படி இல்லைன்னா யாரு? பச்சையா சொல்றேன்னு, வள்ளலார் எதுக்கு வந்தார் தெரியுமா? நல்லா வெள்ளை வெள்ளையா இருந்தீங்கன்னு ஊரை கெடுக்கிறீங்களான்ற, வெள்ளை வெள்ளையா இருந்தீங்கன்னு சங்கரவை தான் திட்டி அதுக்காக வந்தவர் தான் வள்ளலார். அவன் உலகத்தை சாவ வச்சுட்டான், அவன் செத்து போயிட்டான், அவனை உயிர்ப்பிக்கிறதுக்காக என்ன கடவுள் வர வச்சாருன்னு அர்த்தம். அதுக்கு அகத்தே கருத்து
புறத்தே வெளுத்து இருந்தனா வெளியில வெள்ள வெள்ளையா இருந்துகிட்டு தத்துவம் பேசி இந்த ஜனங்களை கெடுத்தவங்களே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வெள்ள வெள்ளையா இருந்து தத்துவம் பேசி இருந்த ஒரு காலத்துலதான் வள்ளலார் வர்றாரு. 13ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுல. அப்ப மக்களுக்கு உண்மையை சொல்லி இல்ல இல்ல அதெல்லாம் விட்டுருங்க, நீங்க சித்தாந்தத்துல இருந்தாலும் என்னைக்கு நீங்க உங்களை வெளியே வர மாதிரி பண்ணிட்டாங்க, நான் தெளிவா சொல்றேன் நேரா வாங்கன்னு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெண்டிங் வருது, மறுபடியும் சித்தாந்தத்தை புரிஞ்சு தோங்குறான். அவனுக்கு முத்தி கொடுக்கணுமா இல்லையா? அப்ப மறுபடியும் சித்தாந்தத்தை தெளிவுபடுத்துற வேலையை மறுபடியும் பண்றாரு வேற பாம்பனார். இது பண்ணா சித்தாந்தம் வந்து கிடையாது. பாம்பனார் பல சித்தாந்தத்தை தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நீங்க. ஏன்னா அந்த வேதத்துல இருந்து உபனிடத்துல இருந்து எல்லாத்தையும் புரிய வச்சு வள்ளலார் சொல்ற அந்த முக்திய சித்தாந்தத்துல இப்படி வந்தா நீ பெறலாம் அப்படின்ற தெளிவை காட்டினது பாம்பனார். அதனாலதான் அவர் வள்ளல் அருட்பெருஞ்சோதியின் கடவுளை வந்து பெரிய கடவுளா சங்கரர் இதுன்னு சொல்ற விஷயமா இல்லாம அவர் சொல்ற கேவல ஞானத்துல இருக்கிற கடவுள் மட்டும்தான் இல்ல, கடவுள்ங்கிறது கேவல ஞானமா இருக்கிற பெரிய விஷயம், அதுக்குள்ள நாம கலந்து நாமளும் இருப்போங்கிற ஒரு நிலைநாட்டுற ஒரு விஷயத்தை வள்ளலாரும் பாம்பனாரும் அவர் அனுபவ ரீதியாக இவர் கொள்கை ரீதியாக மேற்கொண்டார்கள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் அவங்க 2 பேருக்குமான விஷயமா இன்றைய நாளை நான் பொது சிந்தனையாக அமைத்துக் கொண்டேன் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன்.